ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு ஆந்திரா ஸ்டைலில் முள்ளங்கி துவையல் பார்க்கலாமா? ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஆந்திரா ஸ்டைலில் காரசாரமான ஒரு முள்ளங்கி துவையல்னு சொல்லலாம். முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இந்த துவையல் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். ஸோ கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடலை பருப்பு ஒரு 1/2 கப்பு, உளுந்து ஒரு 1/2 கப்பு, வறுக்காத வேர்க்கடலை ஒரு 1/2 கப்பு, ஒரு 6 காஞ்ச மிளகாய், 7 பல்லு பூண்டு தோலோடவே போட்டுக்கோங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீரகம். இது எல்லாமே எண்ணெயில நல்லா வதங்கட்டும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா, அதாவது கொரியாண்டர் சீட், இதையும் போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயில வதக்கிக்கோங்க. ஸோ அதை தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில 2 முள்ளங்கி பொடியா கட் பண்ணது, ஒரு ஸ்லைஸ் பண்ண ஆனியன், அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த முள்ளங்கி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஸோ கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் வதக்கிக்கோங்க. இது கடைசியில தான் சேர்க்கணும் அந்த புளியை. அதுக்கப்புறமா இந்த முள்ளங்கி நல்லா ஆறட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்தோம் இல்லையா பருப்புலாம், அதெல்லாம் ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள் 2 பிஞ்சு, ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, இதை ஒரு இன்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா அதுலயே நம்ம முள்ளங்கி வதக்கணும் இல்லையா, அதையும் சேர்த்துருங்க. சூப்பரான ஒரு ஆந்திரா ஸ்டைல் முள்ளங்கி துவையல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரா இருந்தது. இதுக்கு லாஸ்டா நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த துவையல் மேல நல்லெண்ணெய் மிதக்கிற அளவுக்கு சேர்த்துட்டு அதை அப்படியே சுட சுட சாதத்துல பெண்ணஞ்சும் சாப்பிடலாம். இல்ல தயிர் சாதம், சுட சுட ரசம் சாதம், தண்ணி சாம்பாருக்குலாம் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மேட்சா இருக்கும். கண்டிப்பா சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.